கண்டிப்பா வேற யாரோ தான் அண்ணி திட்டம் போட்டு இந்த மாதிரி போட்டோ மாத்திருக்காங்க. அந்த பழி சுந்தர் மேல விழுந்திருக்கு. ஆமா மேடம். வேற யாரோனா? யார சொல்ற நீ? வேற யார் அண்ணி? இதோ நிக்கிறாளே இந்த காயத்ரி, அவதான் நீ பண்ணிருப்பா இத. சும்மா எல்லாத்துக்கும் காயத்ரி மேலேயே பழி போட்டுட்டு இருக்காத. கவர் எடுத்துட்டு போய் பிரஸ்ல கொடுத்தது சுந்தர். இதுல காயத்ரி என்ன பண்ணிருக்க முடியும்? போட்டோ இருக்கிற கவரை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தது அவதானே அண்ணி? அப்ப அவ கவர்ல போட்டோ மாத்தி வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல? ஐயோ, அந்த கவருக்குள்ள செழியன் தம்பி போட்டோவை நாம தானே வச்சோம். அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சா? இவ முழிக்கிறத பார்த்தாலே தெரியலையா நீ? மொத்தமும் இவ வேலைதான். அன்னபூர்ணி, சும்மா ஆதாரம் எதுவும் இல்லாம காயத்ரி மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காது. கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு அவ மேல என்ன வேணாலும் பழி போடலான்னு பாக்குறியா? நீயும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்க, ஞாபகத்துல வச்சுக்க. அண்ணே, என்கிட்ட ஆதாரம் இல்லதான். ஆனா அதை இவதான் பண்ணிருப்பாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லன்னு. ஆரம்பத்துல இருந்தே இவளுக்கு நம்ம செழிய மேல ஒரு கண்ணு. தப்பு பண்ணிட்டு ஒரு முறையும் இவ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இந்த மாதிரி பத்திரிக்கையில போட்டோ மாத்தினா தன்னோட தலையெழுத்தே மாறிடுமோன்ற ஐடியால தான் இப்ப நம்ம கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிட்டா. இது பாரு, இப்படி லாஜிக்கே இல்லாம பேசுறத நிறுத்த அன்னபூர்ணி. பத்திரிகையில போட்டோ மாறினா அதுக்காக மாப்பிள்ளையே மாத்திருவாங்களா? இல்ல, இதுல வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நம்மள அசிங்கப்படுத்த, அவமானப்படுத்த யாரோ கூட இருந்த இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்காங்க. அது யாருன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீ தேவையில்லாம காயத்ரி மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம அவள நிறைய முறை அவமானப்படுத்திருக்கோன்ற கோவத்துல நம்மள பழி வாங்கறதுக்காக தான் காயத்ரி இந்த மாதிரி பண்ணிருப்பானே. ஏய், இவ்வளவு சொல்ற, நீ திரும்ப திரும்ப காயத்ரி காயத்ரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லன்னு, நான் இப்படி லாஜிக்காவே சொல்றேன். இத சுந்தர் பண்றதுக்கு சான்ஸே இல்லன்னு. நாங்க யாரும் இத பண்ண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்ல. இதெல்லாம் தாண்டி இந்த வீட்ல வேற யாருன்னு இருக்கா? இந்த காயத்ரி மட்டும் தானே இருக்கா? அப்ப அவ மட்டும் தானே இத பண்ணிருக்க முடியும். ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி உனக்கு எல்லாத்துக்கும் காயத்ரி தான் கிடைச்சாளா? அண்ணே, இல்லங்க, எனக்கு என்னவோ அன்னபூரணி சொல்றதுதான் சரின்னு படுது. அண்ணி, அன்னபூர்ணி சொன்ன மாதிரி இங்க இருக்கிற மத்த யாரும் போட்டோவை மாத்தி வைக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்ல. இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, அந்த தியாவும் கூட இத பண்ணிருக்க சான்ஸே இல்ல. ஆதி, நீ இப்ப என்ன சொல்ல வர? அன்னபூரணி சொன்ன மாதிரி காயத்ரி தான் இத பண்ணிருக்கணும். ஆதி, காயத்ரி நீ சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. உங்க எல்லாரையும் விட காயத்ரி மேல அதிகப்படியான நம்பிக்கை வச்சிருக்கிறவ நான். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு அவ மேல சந்தேகப்படுறத தவிர வேற வழி தெரியல. காயத்ரி, ஏன் இப்படி பண்ண? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? சத்தியமா நான் இத பண்ணவே இல்ல மேடம். என்ன நம்புங்க மேடம். என்கிட்ட அந்த போட்டோ இருந்த கவரை கொடுத்தது நீதானே? அப்போ அதுல இருக்கிற உன் போட்டோவோட செழியனோட போட்டோ எப்படி வந்துச்சு? ஐயோ, நாம அந்த கவர்ல செழியன் போட்டோவை வச்சது தெரியாம காயத்ரி அவளோட போட்டோவை அதுல வச்சு கொடுத்துட்டா போல இருக்கே. விதி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க இப்படி எல்லாம் பண்ணுது. அதை புரிஞ்சுக்காம இவங்க கௌரவம், அந்தஸ்து, அதிகாரம்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களே.
ஏய், சும்மா அழுது டிராமா எல்லாம் போடாத. உன் மேல என் அண்ணி எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை செய்ய எப்படி உனக்கெல்லாம் மனசு வருது? அவகிட்ட இனிமே இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ம், சரிங்க அண்ணி. நன்றி விசுவாசத்தை அவகிட்ட எதிர்பார்த்தோம்னா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. நடந்த எதையும் என்னால மறக்க முடியாது. முதல்ல இந்த கல்யாணத்தை நடத்தணும். அதுதான் இப்ப முக்கியம். அண்ணி, எதுக்கு அண்ணி இதுக்கு மேலே இவளை இங்க வச்சுக்கிட்டு இவ எந்த நேரத்துல என்ன பண்ணுவாலும் நாம பயந்துட்டு இருக்கணும்? இவளுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காட்டி போனா நமக்கு என்ன? இவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுட்டு நம்ம வீட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்தலாம் அண்ணி. அவளோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அத காப்பாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவ தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக நான் கொடுத்த வாக்க காப்பாத்தாம நானும் தப்பு பண்ண முடியுமா? ஐயோ மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்புங்க மேடம். ஏய், இன்னும் எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? உன் சாயும் வெளுத்துருச்சு. இனிமே நீ யாரையும் ஏமாத்த முடியாது. மரியாதையா வீட்டை விட்டு போயிடு. ஆமா, நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. கல்யாணம் முடியற வரைக்கும் நீ அவுட் ஹவுஸ்லயே இரு. கல்யாணம் முடிஞ்சதும் சுந்தரோட வீட்டுக்கு நீ போயிடு. இனி இந்த பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது. ஏய், அதான் எங்க அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல. இன்னும் எதுக்கு இங்கே நின்னுட்டு முதல்ல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? உன் நடிப்பெல்லாம் இனிமே இந்த வீட்ல யார்கிட்டயும் செல்லுபடி ஆகாத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எங்கேயோ இருந்து வந்து ஏன் லைஃப்ல விளையாட பாக்குறியா? போடி வெளியில. ஏய், உனக்கு காது கேக்குதா இல்லையா? வெளிய போ சொன்னா போக மாட்டியா? இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? டாடி, அவ சொன்னாலாம் கேட்க மாட்டா. இவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாதான் போவா. ஏய், போடி வெளியில. ரேஷ்மா, கையெடு. கையெடுன்னு சொன்னேன்ல. அந்த கவர்ல செழியன் தம்பியோட போட்டோவை வச்சது காயத்ரி இல்ல, நான் தான். கண்ணம்மா, அவளை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லாதீங்க. நான் எதுக்குமா பொய் சொல்லணும்? பொய் சொல்லி அவளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. செழியன் தம்பியோட போட்டோ கீழே கடந்துச்சு. அதை எடுத்து அந்த நேரத்துல எங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அங்க இருந்த ஒரு கவர்ல நான் தான் அதை வச்சேன். அது தெரியாம அதே கவர்ல காயத்ரி அவ போட்டோவை வச்சு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டா. அதனால காயத்ரி மேல எந்த தப்பும் இல்லம்மா. சரி, செழிய போட்டோ கீழே கடந்துச்சுன்னு சொன்னியே, கீழே எங்க கடந்துச்சு?
அது எங்க கடந்துச்சுன்றத விட இப்ப அது எப்படி அந்த கவர்ல வந்துச்சுங்கிறது தான் முக்கியம். அந்த போட்டோவை கவர்ல வச்சது நான் தான். அதுக்கும் காயத்ரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு அத நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இப்படி எல்லாம் நடக்கும்னு அப்ப எனக்கு தெரியாதுமா. ஏய் கிழவி, நீதான் அந்த போட்டோவை கவர்ல வச்சனா? யாரு வச்சான்னு இவ்வளவு நேரம் இந்த வீட்ல பிரச்சனை போயிட்டு இருந்ததுல, அப்ப நீ ஏன் வாயை திறக்கல? ஏன் வாயில என்ன குழக்கட்டை வச்சிருந்தியா? அந்த போட்டோவை கவர்ல வச்சது இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால்தான் இப்ப சொல்றேன். அண்ணி, இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அண்ணி. இந்த கிழவிக்கும் யாரும் இல்ல, இந்த காயத்ரிக்கும் யாரும் இல்ல. ரெண்டும் ஒண்ணு இல்லாததுங்க. ஒண்ணு சேர்ந்து ஏதோ இந்த வீட்ல டிராமா பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்குங்க. காயத்ரிய நான் காப்பாத்தணும்னு நினைச்சு பொய் சொல்லி இருந்தா நான் ஏன் பழைய தூக்கி என் மேல போட்டுக்கணும்? நீங்க தான் கவர்ல போட்டோ வச்சீங்க, நான் பார்த்தேன்னு உங்க மேல பழைய போட்டிருக்கலாம்ல. நானா? நான் பண்ண தப்புக்கு யாரோ தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு தான் நானே பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேனே ஒழிய காயத்ரியை காப்பாத்தணுங்கிறதுக்காக இல்ல. என்ன இது? அண்ணி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன இது? அண்ணி கிழவிய பாசமா பாக்குறத பார்த்தா மனசை இறங்கிடுவாங்க போல இருக்கே. இதை விடக்கூடாது. அண்ணி, இந்த கிழவி சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. எனக்கு என்னமோ இது தெரியாம நடந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் தோணல. இந்த கிழவிதான் ஏதோ சூழ்ச்சி பண்ண பாத்திருக்கா. அதனாலதான் அண்ணி, என் பொண்ணு பக்கத்துல மட்டும் இருக்க வேண்டிய செழியனோட போட்டோ வேலைக்காரி காயத்ரி பக்கத்துல பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அண்ணி, நம்ம இதை இப்படியே விட்டோம்னா நம்ம குடும்பமானத்தை இவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தி சிரிக்க வச்சிருவாளுங்க. ஆமா அத்தை, தெரியாம பண்ணிட்டேன், தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லியே இவங்க அப்பப்ப எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒவ்வொரு வாட்டியும் மன்னிச்சு விடுறதுனாலதான் இவங்களுக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. இந்த வாட்டி ஏதாச்சும் பனிஷ் பண்ணாதான் இவங்களுக்கு எல்லாம் பயம் வரும். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அக்கா, முதல்ல இவங்க இங்க இருந்தாலே நம்மள நிம்மதியா கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பயந்துகிட்டு தான் இருக்கணும். அதுக்கு பேசாம கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து போய் எப்படியாவது உன் கல்யாணத்தை நடத்திக்கன்னு இந்த கூட்டத்தை நம்ம வெளியில அனுப்புறது தான் நமக்கு நல்லது. மேடம், நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நீங்க சொன்னபடி சொன்ன தேதியில் நடத்தி கொடுத்துருங்க மேடம். அது வரைக்கும் இவங்களால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க மேடம். என்ன நடந்தாலும் அவன் காரியம் ஆவறதுல குறியா இருக்கானே. ஆதி, கீழே கிடந்த போட்டோ எடுத்து கவர்ல வச்சத நாம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாம வச்சாங்களோ, ஆனா அவங்க செழிய போட்டோ வந்த கவர்ல வச்சதுனால இன்னைக்கு நாம எல்லாரும் இங்க தலை குனிஞ்சு நிக்கிறோம். இந்த பத்திரிக்கையோட காப்பியை வச்சுக்கிட்டு அந்த தியா என்கிட்ட போன்ல என்ன திமிரா பேசினா தெரியுமா? அவகிட்ட எப்படி ஆதி இதோட காப்பி போச்சு? அவதான் வேவு பாத்துக்கிட்டு நம்மளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளே. பிரஸ்ல யாரையாவது புடிச்சு வாங்கிருப்பா. அப்புறம் இன்விடேஷன் எனக்கெல்லாம் தர மாட்டீங்களா? ஒருவேளை இதுல அந்த தியாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னே தெரிய வந்துச்சு. ஆரம்பத்துல இது அவ பண்ண வேலையா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். அப்புறம் தானே தெரியுது இது இவங்க பண்ண தப்புன்னு. இவ்ளோ பெரிய அவமானம் இந்த குடும்பத்துல நடக்க காரணமா இருந்த கண்ணம்மா
இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. நான் செஞ்ச தப்புக்கு நான் இதை ஏத்துக்கிறேம்மா. இந்த காயத்ரி இப்பவும் தப்பிச்சுட்டாளே. எனக்கு என்னமோ கண்ணம்மா பாட்டி காயத்ரி காப்பாத்துறதுக்காக நான் தான் அந்த கவருக்குள்ள போட்டோ வச்சேன்னு பொய் சொல்றாங்களும் தோணுது. டேய், அப்போ காயத்ரி தான் அந்த போட்டோ வச்சா நீ சொல்றியா? அப்படிலாம் இருக்காது. அதுவும் இல்லைன்னா சுந்தரோட வேலைன்னு சொல்றியா? டே, அவன் ஏன்டா அப்படிலாம் பண்ண போறான்? சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. டேய், சுந்தர் வச்சிருப்பான்னு நான் இப்ப சொல்லவே இல்லை. அப்புறம் மரியாதையா நீ உண்மையை சொல்லு. இது எல்லாமே உன்னோட வேலை தானே? நீ தானே பிரிண்டிங் பிரஸ்ல போட்டோ மாத்தி கொடுத்து இந்த மாதிரி பத்திரிக்கை அடிக்க வச்ச? நானா? பத்திரிக்கையில போட்டோவை மாத்தினதுக்கே நான் அவ்வளோ பயந்தேன். நான் போய் பிரஸ்ல மாத்தி அடிக்க சொல்லியிருப்பேனடா. டேய், என்னடா பேசுற நீ? என்ன போய் சந்தேகப்படுற? ஏண்டா, அப்படியே பண்ணியிருந்தாலும் உன்கிட்ட ஏன்டா மறைக்க போறேன்? அப்ப பத்திரிக்கை பார்த்ததும் நீ ஷாக் ஆவன்னு பார்த்தா நீ என்னடானா ஹாப்பியா நின்னு பார்த்துட்டு இருக்க. அதனாலதான்டா எனக்கு உன் மேல சந்தேகமே வந்துச்சு. நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிருந்தேனோ அது தானா நடக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படாம பின்ன எனக்கு என்ன ஷாக்கா வரும்? நீ சொன்னிய ஆண்டவ முடிவுன்னு எனக்கு அது அந்த ஆண்டவ முடிவாக தான் பட்டுச்சு. நீ சந்தோஷப்படுறத பார்த்ததும் அந்த பத்திரிக்கையில நீ போட்டோ மாத்தின மாதிரி இதுல ஸ்ட்ரெயிட்டாவே வேலை பண்ணிட்டியோன்னு நான் நினைச்சேன். அந்த பத்திரிக்கையில நான் பண்ணது என்னோட ஆசை, என்னோட காதலையும் காயத்ரிக்கு கன்வே பண்ண நான் எடுத்துக்கிட்ட ஒரு வழி. ஆனா இப்ப நடந்தது விதி. விதியா? ஆமாண்டா, இது விதியோட வேலை தான். கண்ணம்மா பாட்டி சொன்ன மாதிரி என் போட்டோவை கவர்ல வச்சது அவங்களோட வேலையா இருந்தாலும் அது காயத்ரி கைக்கு சிக்கல, எங்க அம்மா கைக்கும் சிக்கல. ஏன், அது பிரஸ்ஸுக்கு எடுத்துட்டு போன சுந்தர் கையில கூட சிக்கல. அது பிரிண்ட் ஆகி வீட்டுக்கே டெலிவரி ஆயிருக்குன்னா அது மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியோட வேலை தானே? மனுஷங்களை மீறின வேலைன்னா அது கடவுளோட வேலை தானே? அதனால இது விதியோட வேலை தான். சரி, நீ சொல்ற மாதிரியே இருந்துட்டு போட்டோம். ஆனா தெரியாம செஞ்ச தப்புக்காக கண்ணம்மா பாட்டிய அம்மா ரொம்ப திட்டாங்கடா. வீட்டு பக்கமே வராதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அதான்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்படாத. டேய், என்னடா எப்படி சொல்ற? அது எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவே அவங்கள வீட்டுக்கு வான்னு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங் அப்படி. ஓ, ஆனா காயத்ரிய கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வராதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுல காயத்ரி எந்த தப்புமே பண்ணலையேடா. அவளை வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க பாரு, அதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. அவ மேல வரிசையா கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கிறதுனால அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன பண்றது? காயத்ரி அம்மா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நான் அவளை என்னைக்கோ ஏத்துக்கிட்டேன். அப்படி போடுறா. இப்பதான்டா நீ தைரியமா பேசுற. இதே தைரியத்தோட அம்மா கிட்ட போய் அவ தான் என்னுடைய பொண்டாட்டின்னு சொன்னா, டேய், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா. கூடிய சீக்கிரமே நான் சொல்லிடுவேன்டா. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப காயத்ரி எனக்கானவன்னு
என் உள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுடா. அவ இல்லாம நான் இல்லடா. சூப்பர் மச்சான்.